அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஒரு ஐஸ் பிரியாணி சாப்பிட்லாமா? அதுக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். கொத்தவரங்காய் வத்தல், சுண்டல் வத்தல், மோர் மிளகா, அதே எண்ணெய் கொஞ்சமாக குறைச்சிட்டு வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு சுருக்குன்னு உப்பு போட்டு வணக்கலாம். வணக்கி வெங்காயம் மிளகாய் போட்டு உப்பு போட்டு ஒரு வணக்கு அப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு திருப்பி இந்த மிளகாயோட இந்த பழைய சோறு சாப்பிட்டிங்கன்னு வைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கிற வெயில் என்ன இப்போவே மாசி மாதம் முடிகிறக்குள்ளேயே வெயில் அதிகமாகிடுச்சு. நீ பங்குனி சிக்கிறதுல பயங்கரமாக இருக்க போகுது பாருங்கள். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வணங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும். உப்பு போட்டு பச்சை மிளகா வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன். நல்லா வணக்கிங்க. வணக்கிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சு வரிசையாக வணங்கிருச்சு, எடுத்து வச்சுக்கலாம். வரிசையாக குழம்பு ரசம் பொரியலில் சாப்பிடாத சோறு கூட இத்தனை வகையாக வெஞ்சனம் வச்சோம்னா சாப்பிட்ருவோம் பாருங்கள். போதுமா? ஒரு பழைய சோத்துக்கு ஊறுகாய் இருக்குது, வேணா எடுத்துக்கலாம். பழைய சோத்துப்போ போட்டு நல்லா கொஞ்சம் தயிர் ஊற்றி கரைச்சி ஒரு ரூபா சோறு, ஒரு ரூபா இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்குலாம் சுட சுட சாப்பிட முடியாதுப்பா. இந்த மாதிரி ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். ஒரு மோல் மிளகாயை பாதி கிள்ளி வச்சு சோத்தில் வச்சு அடித்தோம்னா கிச்சனு குழு குழுன்னு ஒரு ரூபா சோத்துக்கு ஒவ்வொரு டிஷ்ஷாக ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டுருக்கிறேன். வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பாடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையிலே சாப்பிட்லான்னு பார்த்தேன், 2 நேரம் பழைய சோறு சாப்பிடக்கூடாதுன்னு விட்டு சுண்டை வத்தல் அப்படியே மிதக்க விட்டு சாப்பாடோடு வச்சு என்ன சொல்கிறீங்க? உங்கள் அம்புட்டு ருசி. வாங்க சாப்பிட்லாம் உறவுகளே.